நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியா உங்களோட இமேஜ் வச்சு எப்படி ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு தேவையானது ஒரே ஒரு ப்ரீசெட் தான். அந்த ப்ரீசெட்டை நான் டைரக்ட் லிங்கா தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும் ஆப்க்குள்ள இம்போர்ட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுல போய் இந்த ப்ரீசெட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல இருந்து வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டேன். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வெறும் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிடாது. இந்த எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதைத்தான் எப்படி பண்ணணும், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தால் எப்பயும் போல் சும்மா இதெல்லாம் வந்து ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் தான். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனாமல் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் இப்போ இந்த மாதிரி பாதி இது உங்களுக்கு கட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுண்டா இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசிட் ரெடியா அப்படின்ற கொடுத்து என்ன போதும் இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டாக இருக்க குரூப்பை டச் பண்ண ரெண்டாக இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறீங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். இதுவும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் இருக்க 2 இது சேஞ்ச் ஆகிடுச்சா, இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வெறும் குரூப்ஸாக தான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி குரூப்லாம் நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது இந்த குரூப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம், இல்லை இந்த குரூப் வந்து கம்மியாகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொதல் குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே இருக்க எடிட்டிய குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு 5 லேயர் இருக்கும். ஸோ இந்த 5 லேயர்லையுமே நம்ம ஒரே இமேஜை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டாக இருக்க பேக்ரவுண்டு கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே அதே இமேஜ் இந்த 5 லேயர்லையுமே ஒரே இமேஜ். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இல்லை நான் மேக்ஸிமம் ஒரு 4 குரூப் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 4 குரூப்லையுமே தனித்தனியாக நான் வந்து குரூப்பாக தான் கொடுத்துருக்கேன்னா அந்த எல்லா குரூப்லையுமே ஒரே இமேஜாக ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த குரூப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே 5 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி அந்த 5 பேக்ரவுண்ட் இருந்துச்சா, இந்த 5 பேக்ரவுண்ட்லேயும் நம்ம ஒரே இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்த குரூப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதில் நம்ம வேறு இமேஜை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த 5 இதுலேயுமே நான் ஒரே இமேஜை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து உங்களோட இமேஜை வச்சு ஈஸியாக மேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப் வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ரெண்டாக இருக்க குரூப்பு ஸோ அந்த குரூப்பை டச் பண்ணுறீங்க, எடிட்டிய குரூப் போகிறீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த மாதிரி 5 லேயர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போது. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஈஸியாக வந்து இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கல சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி அடுத்து ரெண்டாக இருக்க டச் பண்ணுறீங்க கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு நம்ம முன்னே எந்த இமேஜை செலக்ட் பண்ணாமோ அதே இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஒரு குரூப்லையுமே நம்ம ஒரே இமேஜை தான் மாற்றி ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த குரூப்போட சைஸு இந்த இமேஜோட சைஸ்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லை நமக்கு அந்த குரூப்பில் மேக்ஸிமம் குரூப்பை எடிட் பண்ணும்போதே அதோட சைஸ் வந்து கம்மியாகலாம். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட் வர சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஈஸியாக வந்து இந்த ரெண்டாவது இருக்க குரூப்லேயே எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு அடுத்த இருக்க குரூப்பை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக வந்து எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ 2 குரூப்பில் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா இதே மாதிரி அடுத்து 3வது குரூப் இருக்குது, அதே மாதிரி அடுத்து 4வது குரூப் இருக்குது. ஸோ மொத்தம் மீது இருக்க 2 குரூப் இருக்குது. ஸோ இந்த 2 குரூப்பில் நீங்களாம் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்களாம் எப்படி இமேஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணி போடுங்க. ஸோ நான் எவ்வளோ பேர் நான் பண்ண மாதிரியே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.